சிகிரியா பழமை வாய்ந்த கோட்டை மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவோட அடையாளங்கள் ஒண்ணுன்னு சொல்லலாம். இந்த சிகிரியா கோட்டைய முதல்ல தன்னோட கோட்டையா வச்சிருந்தது தமிழர்களோட முப்பாட்டனான ராவணன் ஒரு தரப்பும், இல்ல மௌரிய பேரரசனான காசியப்பன் தான் இந்த இடத்துல முதல்ல கோட்டை வச்சான்னு இன்னொரு தரப்பும் நம்புறாங்க. இது ஒரு சர்ச்சையான விஷயமா இருந்தாலும் கூட பலரையும் குழப்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ராவண மன்னனோட வரலாறு எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நம்ம காசியப்பனோட வரலாற்றுல இருந்து ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்தியாவோட பெரும்பாதிய கலப்பிரர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்துல பாண்டியர்களோட பரம்பரையை சேர்ந்த சில அரசர்கள் தமிழகத்துல இருந்து இலங்கைக்கு வந்து அனுராதபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மித்தசேனங்கிற மன்னனை தோற்கடிச்சு அனுராதபுரத்தை தலைநகரா கொண்டு இலங்கையோட வடபகுதியை ராசரட்டினம்னு பெயரிட்டு தங்களை ராசரட்டின பாண்டியர்கள்னு அடையாளப்படுத்தி கிறிஸ்துக்கு பின் 436 இலங்கையில பாண்டியர்கள் தங்களோட ஆட்சியை தொடங்கி வச்சாங்க. இதே காலகட்டத்தில் மௌரிய வம்சத்தை சேர்ந்த தாதுசேனன் அனுராதபுரத்துல இருக்க மகாவிகாரையில பௌத்த மதத்தை படிச்சுட்டு இருக்கான். என்னதான் மதம் சார்ந்த கல்வியை படிச்சாலும் இவனுக்குள்ள அரசியல் ஆர்வமும் நாடாளும் ஆசை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தாதுசேனனோட தாய்மாமன் அவனுக்கு மத கல்வியை விட்டுட்டு அரசியல் அறிவை கற்றுக் கொடுக்கிறான். இராசராட்டிய பாண்டியர்கள்ல முதல் மன்னனான பாண்டு இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தாதுசேனன் தனக்கு ஒரு அச்சுறுத்தல வந்துடக்கூடாதுன்னு தாதுசேனனையும் அவனோட தாய்மாமனையும் கைது செய்யறதுக்கு கட்டளையிடலாம். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தாதுசேனனும் அவனோட தாய்மாமனும் பாண்டியர்களோட ஆட்சிக்குட்பட்ட பகுதியை கடந்து அடர்ந்த காடுகளுக்குள்ளால உருகுடைன்னு சொல்லப்படுற, அதாவது தற்போதைய காலி ஹம்மாத்தோட்ட இருக்கிற தெற்கு பகுதிக்கு தப்பி விடுறாங்க. அந்த காலகட்டத்துல உருகுடைன்னு சொல்லப்பட்ட இலங்கையோட தென்பகுதி கலகக்காரர்களுக்கு தஞ்சம் புகிற இடமா இருந்தது. தாதுசேனன் தனக்கு தேவையான படைகளையும் இங்கேயே திரட்டுறது இலகுவாகவும் இருந்தது. ராசராட்டினத்தை தொடர்ச்சி 6 பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஒவ்வொரு மன்னரோட ஆட்சியிலையும் தாதுசேனன் பாண்டியர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்தினான். ஒவ்வொரு போர்லையும் பாண்டியர்கள் வெற்றி பெற்றாலும் 4ஆம் 5ஆம் மன்னர்களான திரிதரன் தாட்டின் எனப்படுற இவங்க 2 பேரும் தாதுசேனனால கொல்லப்படுறாங்க. இந்த 6 பாண்டிய அரசர்களையும் தாட்டியன் ஒரு பௌத்த அரசுங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசியா 6ஆம் மன்னரான பிட்டியனும் கொலை செய்யப்பட்டு இலங்கையில பாண்டியர்களோட ஆட்சி அஸ்தமனமாகுது. தாதுசேனன் அதே அனுராதபுரத்தை தலைநகரமாக கொண்டு முதல் மௌரிய மன்னனா கிறிஸ்துக்கு பின் 463 தன்னோட ஆட்சியை ஆரம்பிக்கிறான். மன்னார்ல இருக்க யோதவ, அனுராதபுரத்துல இருக்க கலாவெவ மாதிரியான 18 குளங்களை விவசாயத்துக்காக கட்டினது மட்டும் இல்லாம 18 விகாரைகளையும் பௌத்த மதத்துக்காக கட்டி மக்களுக்கான ஒரு மன்னனா வாழ்ந்தான். தாதுசேனன் மன்னனோட பட்டத்து இளவரசிக்கு பிறந்தவங்க தான் முகலனும் அவனோட சகோதரியும். ஆனா பல்லவ நாட்டை சேர்ந்த தாதுசேன மன்னனோட முறையற்ற மனைவிக்கு பிறந்த காசியப்பன் தான் முதலாவது மகன். மன்னன் தாதுசேனன் அவரோட அன்பு மகளை தன் சகோதரின் மகனான மிகாராக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மிகாராவை பிரதான தளபதியாகவும் நியமிச்சாரு. ஆனா தன்னோட அன்பு மகளை மனைவின்னு கூட பார்க்காம சவுக்கால அடிச்சு மிகாரா துன்புறுத்தினதுனால ஆத்திரப்பட்ட தாதுசேனன் தன்னோட சகோதரியான மிகாராவோட அம்மாவை நெருப்புல எரிச்சு தண்டிக்கிறது மூலமா மிகாராவை பழி தீர்க்கிறாரு. இதனால மன்னன் தாதுசேனன் மேல மிகாராக்கு அடக்க முடியாத பழி உணர்வு உண்டாகுது. என்னதான் தாதுசேன மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாலும் தனக்கு அடுத்ததா யார் அரசாளணும்னு அறிவிக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில காசியப்பன் மூத்தவனா இருந்தாலும் கூட முறையற்று பிறந்த காரணத்தினால மூத்த மனைவிக்கு பிறந்த முகலன் தனக்கு பின்னால ஆட்சி செய்யணும்னு தாதுசேன மன்னன் பிரகடனப்படுத்துறாரு. இந்த பிரகடனம் காசியப்ப மன்னனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. இதை சரியான சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்ட மிகாரா காசியப்பனோட எரியிற கோபத்துல எண்ணெய் ஊத்துறான். மன்னரா இருக்கிற தன்னோட தந்தை இறந்ததுக்கு அப்புறம் கூட தன்னால எப்பவுமே அரசனாக முடியாதுங்கிற ஏமாற்றத்துல மன்னனை கொலை செஞ்சாவது ஆட்சியை கைப்பற்றணும்னு திட்டம் போடுறான் காசியப்பன். தலைமை தளபதி மிகாராவோட உதவியால தாதுசேன மன்னனை கைது செஞ்சு நாட்டை கைப்பற்றுறான். இந்த நேரத்துல பட்டத்து இளவரசன் முகலன் இவங்க கிட்ட இருந்து தமிழகத்துக்கு தப்பிச்சு போறான். இளவரசன் முகலனுக்காக தாதுசேனன் நிறைய செல்வங்களை பதுக்கி வச்சிருக்கதாவும் அது எங்கன்னு கேட்க சொல்லியும் மிகாரா காசியப்பனை தூண்டி விட்டதோட விளைவா காசியப்பனும் தன் தந்தை கிட்ட கேட்கிறான். அதுக்கு தாதுசேன மன்னன் காசியப்பனை கூட்டிட்டு போய் இதுதான் என் சொத்துன்னு கலாவெவ குலத்தை காட்டுறாரு. இதனால கோபப்பட்ட காசியப்பன் மிகாராவோட சேர்ந்து தன்னோட தகப்பனையே கொலை பண்றான். தாதுசேன மன்னனோட உடம்ப கலாவெவ குலத்தோட அணைக்கட்டுல புதைச்சாங்கன்னு ஒரு கதையும், மன்னனோட உடம்ப சிறைச்சாலை சுவத்துக்குள்ளேயே வச்சு பூசு மெருகினதா இன்னொரு கதையும் சொல்லப்படுது. இப்போ அனுராதபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற காசியப்பன் புத்த மதத்துக்கு எதிராக செய்யப்பட்டதால அவனை மக்களும் புத்த பிக்குகளும் வெறுத்தாங்க. மக்களோட நல்ல அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு பின்னாட்கள்ல பல நல்ல காரியங்களை காசியப்பன் செஞ்சான். ஆனாலும் மக்களும் புத்த பிக்குகளும் அவனை ஏத்துக்கல. அது மட்டும் இல்லாம தன்னோட சகோதரன் முகலன் தன்னை எப்ப வேணும்னாலும் படையெடுத்து தாக்கலாங்கிற அச்சமும் அவனோட மனசை அமைதி இல்லாம ஆக்கினது மட்டும் இல்லாம அதோட விளைவா அனுராதபுர நகரத்தை விட்டு விலகி தனக்கான புது தலைநகரத்தை காசியப்பன் தேட காரணமா அமைஞ்சது. காடுகளால் சூழப்பட்ட 600 அடி உயரமான சிகிரியா குன்று தன்னோட
புது தலைநகரத்துக்கு ஏத்த இடமா இருக்கும்னு அவன் மனசுக்கு பட்டது. செல்வத்தோட அதிபதி குபேரன் ஆட்சி செஞ்ச அழகாபுரி நகரம் மாதிரியே தன்னோட தலைநகரமும் அமையணும்னு காசியப்பன் ஆசைப்பட்டான். குன்றோட உச்சியில தன்னோட கோட்டையை கட்டி அழகான பூந்தோட்டமும் நீர்த்தடாகங்களும் உருவாக்கினான். குன்றோட மேற்கு பக்கத்துல அழகிய அரை நிர்வாண பெண்களோட 500 ஓவியங்களை இந்தியால இருக்க அஜந்தா குகை ஓவியங்கள் மாதிரி ஓவிய கலைஞர்களை வச்சு வரைய வச்சான். இன்னைக்கு வர அந்த ஓவியங்கள் இருக்க பெண்கள் யாருன்னு, அந்த ஓவியங்களை வரைஞ்ச கலைஞர்கள் யாருங்கிற விளக்கமும் வரலாற்றுல மர்மமாவே காணப்படுது. காலப்போக்கில் மலைக்காற்று மாதிரியான இயற்கை காரணங்களாலையும் மனிதர்களோட நாச வேலைகளாலையும் பல ஓவியங்கள் அழிஞ்சிருச்சு. ஆனா சில ஓவியங்கள் மட்டும் அப்படியே இன்னைக்கும் இலங்கையோட சரித்திர வரலாற்று பொக்கிஷமா கருதப்படுது. சிகிரிய குன்று மேல ஒரு புது தலைநகரத்தையே காசியப்ப உருவாக்கினான். 14 வருஷங்களா சிகிரியா கோட்டையில இருந்து காசியப்ப ஆட்சி செஞ்சான். இது அவனுக்கு மன நிம்மதியை கொடுக்கும்னு நினைச்சான். ஆனா தன் தந்தையை கொலை செஞ்ச நினைப்புல ரொம்பவே பாதிக்கப்பட்டான். தகப்பனை கொலை செஞ்ச பாவம் அவனை விட்டு போகவே இல்லை. அவனோட தளபதி மிகாரா ஒரு பெரிய விழாவை நடத்துறதுக்காக அனுமதி கேட்டப்போ அதுக்கு காசியப்பன் அனுமதி கொடுக்க மறுத்ததோட விளைவா மன்னன் காசியப்பனுக்கும் தளபதி மிகாராவுக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்படுது. தளபதி மிகாரா மறைமுகமா மன்னன் காசியப்பனோட சகோதரன் முகலனுக்கு உதவி செய்யறான். அந்த நேரத்துல தான் முகலன் காசியப்பனுக்கு எதிராக தாக்குதல் நடத்த தென்னிந்தியால இருந்து ஒரு படையை திரட்டிட்டு இருந்தான். காசியப்பனுக்கும் தென்னிந்தியால இருந்து படையோட திரும்பி வந்த அவனோட சகோதரன் முகலனுக்கும் இடையில கிறிஸ்துக்கு பின் 495 போர் நடக்குது. இந்த போர்ல தளபதி மிகாரா மறைமுகமா முகலனுக்கு ஆதரவு கொடுத்தான். போர் நடந்துட்டு இருக்கப்போ காசியப்பன் தன்னோட யானை மேலே ஏறி போயிட்டு இருந்தப்போ முன்னால ஒரு சதுப்பு நிலை இருக்கிறத பார்த்து யுத்தத்துக்கு தகுந்த இடத்தை தேடி காசியப்பன் திரும்புறப்போ அவனோட படைகள் மன்னன் பயத்தால தான் திரும்புறான்னு நினைச்சு அவனோட படைகள் சிதறி ஓட ஆரம்பிச்சது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முகலன் காசியப்பனை தாக்குறான். தன்னோட தம்பி கிட்ட தோத்துட்டா தன்னை கைது பண்ணி தந்தையை கொண்டதுக்காக சித்திரவதை பண்ணுவான்னு நினைச்ச காசியப்பன் கத்தியால தன்னோட கழுத்தை வெட்டி தற்கொலை செஞ்சுக்கிறான். போர்ல வெற்றி பெற்ற முகலன் கிறிஸ்துக்கு பின் 495 மறுபடியும் அனுராதபுரத்தை தலைநகரமாக்கி தன்னோட ஆட்சியை தொடங்குறான். வரலாற்று ஆதாரங்களும் தொல்லியல் சான்றுகளும் சிகிரியா கோட்டையை காசியப்பன் மன்னன் தான் கட்டினான்னு பறைசாட்டுது. புராண கதைகள்ல இது ராவண மன்னனோட கோட்டைன்னு சொல்லப்பட்டாலும் அது தொடர்பான தொல்லியல் சான்றுகள் எதுவும் இல்லாததுனால இது காசியப்பனோட கோட்டையாவே இன்னைக்கு வர வரலாற்றுல அறியப்படுது.